அதாவது மக்களே, கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாங்க உய்யால அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சிஎம் சாரே வந்துட்டு, டே தம்பி போதுடாப்பா, நான் கொடுத்த காசுக்கு மேலே நீ கூவிட்டு இருக்க, எங்களாலேயே அதை பார்க்க முடியல, தயவு செய்து விட்டுறா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்கள் இன்னமும் விஜய் 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 விஜய்னே பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்காப்ல. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் மே 4ஆம் தேதி. இவன் 4ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது பேசினா கூட சரி ஓகே, ஏதோ வைத்தறிச்சலில் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். இத்தனை நாள் பேசுகிறான், சரி அவனுக்கு கொடுத்த காசுக்கு பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு போகணும். ரிசல்ட் வர மே 4ஆம் தேதி விஜய் ரசிகர்கள்லாம் எப்படி உட்காந்துக்கிட்டு கதற போகிறாங்க, அவங்க தோத்துட்டா என்னென்ன வந்து கதை சொல்ல போகிறாங்கன்னு கதையாக உட்காந்து வந்துட்டு இருக்கான். ஏண்டா லூசு பயிர்களா, நாட்டுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு நினச்சி வர்றவங்க வரவே கூடாதாடா. நீ பேசாதா, உன் அண்ணன் சீமானை பற்றி பேசு, மணிக்கணக்கில் உட்காந்துட்டு பேசு, யார் வேணாண்ணா. தோக்க போகிறோங்கிற பயம் திமுகவுக்கு இருக்கோ இல்லையோ, நீங்கள் திமுகவை காப்பாற்றணுன்ட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டால் வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரான கட்சி, எங்கள் கொள்கை வந்து தமிழ் தேசியம், திராவிடத்தை வந்து ஒழிக்கிறது தான் எங்களோட மூச்சு பேச்சு அப்படின்னு இல்லாத வசனமெல்லாம் பேச வேண்டியது. கடைசியில் தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, டிவிக்கே ஜெயிக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள் வந்து பங்காளிங்க, நாங்கள் வந்து இப்போ வந்து அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம், எங்களுக்கு ரோசம் கிடையாதா, நாங்கள் மானங்கட்ட பயிலுடா, நீங்கள் என்ன எப்படி வேணா திட்டீங்களா, என்ன நீங்கள் எங்களை திட்டது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதா, ஆனால் நீ டிவிக்கே திட்ட பாரு அது எங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதனால் எங்களுக்கு சூடு சோழனை எதுவுமே கிடையாது, நீங்கள் என்ன எப்படி வேணா பேசுங்க, ஆனால் டிவிக்கு மட்டும் ஜெயிக்க விட்டுறாதீங்க அப்படின்னு இவர்கிட்ட வந்து வெத்தலை பார்க்க வச்சு சொன்னாங்களாம். வாங்குற காசுக்கு இப்படிலாம் போகுது பைத்தியம். நீ இப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்கு உன் புள்ள வளர்ந்து வந்து நிற்க போகிறான். நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, என் வீட்டிலே வந்துட்டு விஜய் ரசிகர் என் புள்ள இருக்கான், அவனை வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க. நீ இப்படியே கடைசி வரையும் பேசிட்டு இருந்தா கடைசியில் அவனே வந்து உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு சாகடிக்க போகிறான். இதான் நடக்க போகுது. நாங்கள் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை, உன் வீட்டிலே ஒரு ஆள் இருக்காப்ல, என்ன பார்த்து டெய்லி சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிடு, எனக்கு ஏதாச்சும் விஷத்தை கலந்து சாப்பிட போகிறாங்க. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.